வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். மம்ஸ் கிச்சனுக்கு வாங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி கோழி ரெண்டாங் ஐயாம் ரெண்டாங்க எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். கோழி 2 கிலோ, இஞ்சி 2 கிலோவுக்கு என்ன அளவோ அதை எடுத்துக்கிறேங்க. உசுறு மஞ்சளும் அந்த மாதிரி தான் ஒரு துண்டு, பூண்டு ஒரு 10 பல், செராய் வாசனை புல், சித்திரத்தை ஒரு துண்டு, மஞ்சள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மிளகா 12 ஊற வச்சுக்கிறோங்க. தேங்காய் வறுக்கிறதுக்கு தேங்காய் பால் 1 லிட்டருமா. மிளகா பத்தாதோ போடுங்க. ஆனால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப உரைக்கக்கூடாதுமா, நார்மலான உரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதாம்மா சித்திரத்தை 2 கிலோவுக்கு இந்த ஒரு துண்டு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இது மஞ்சள் இலமா வீட்டில் உள்ளது தான், கடைசியில் புடிசாக வெட்டி போடணும். இது வந்து அசாம் கப்பிங் புளிச்ச காயோட இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதை வந்து சுடு தண்ணிக்கில் ஊற வச்சுக்கிறோங்கம்மா, தண்ணிக்கில் ஊற வச்சுக்கிறோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றாமல் கடைசியில் போடுறதுக்குள்ள மசாலா நம்ம செய்வோம். தேங்காயை எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு லைட்டாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி வறுங்கம்மா. வறுத்து கருப்பாக தொட்டிக்கும் வறுக்கணும். வறுத்து ப்ரௌன் கலரில் நல்லா சாக்லேட் கலரில் போன பிறகு எடுத்துருங்கம்மா. ரொம்ப கறிக்கிறாதிய, இதன் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இது இல்லைன்னா அந்த ரெசிபி கிடையாது. இதுக்கு பேர் கிரிசி, கடையில் விற்பாங்க. உங்களுக்கு யாரும் மலேசியாவில் இருந்தாண்டா வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. இது சித்திரத்தை, வாசனை புல், ரம்ப இலை எல்லாமே இங்கே ஈஸியாக கிடைக்கும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். எடுத்துகிட்டு நீங்கள் நட்டு வச்சுக்கிறோங்க எல்லாத்தையுமே. சித்திரத்தில் ஊரில் நான் பார்த்ததில்ல, உசுரோட உயிர் சித்திரத்தை நான் பார்த்ததில்ல. இருக்கலாம், கேரள நாடு இருக்கும். போனீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறோங்கம்மா. சில்லி பேஸ்ட்டு பண்ணியாச்சு. அப்புறம் இஞ்சி அந்த இதுகள்லாம் அந்த கலவையில் எல்லாத்தையும் அரைச்சிட்டோம்மா. லெங்குவாசு, செராயி, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் எல்லாம். இந்த மிளகாயில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை போட்டோம்மா. சின்ன வெங்காயம் அதெல்லாம் அதில் போட்டேன். இதில் 2 பெரிய வெங்காயம் போட்டேன். எல்லா பற்றியும் தண்ணியை நம்ம லேசாக தொளிச்சு விட்டு அரைக்கலாம். சில்லி மிளகாய்க்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ரொம்ப எண்ணெயை ஊற்றி நல்லா சில்லி வெந்த பிறகு அப்புறம் இந்த அரைச்சி வச்ச கலவையில் போடுங்கம்மா. இந்த கலவை வந்து சித்திரத்தை, பூண்டு, இஞ்சி, வாசனை புல், மஞ்சள், வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 3/4 கிலோ வச்சுக்கிறோங்கம்மா, கரெக்டாக இருக்கும். 1 கிலோ போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். 2 கிலோவுக்கு இறக்க 1 கிலோ தான் போடுறது. அதில் கோழியை போடுங்கம்மா. மசாலா நல்லா வெந்துட்டதோட கோழியை போடுங்க. அதுவும் எண்ணெய் விடும், தேங்காய் பால் ஊற்றுறனால எண்ணெய் விடும். அதனால் ஒரு அளவு ஒரு ஆப்பை எண்ணெய் இல்லை 2 ஆப்பை எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்குங்கம்மா மசாலா. அவ்வளோதான். ஒரு கோலை தண்ணிம்மா. இது 600 மில்லி தண்ணி. பாலுமா, ஒரு கோலை பால். அதோட உப்பை போடுங்கம்மா. அப்புறம் வாசனை புல் ஏற்கனவே அரைச்சிருக்குறோம். ஒரு பீஸை அரைக்கலை, அதை மேலே போட்டு விடுங்க. இவ்வளோதாம்மா தண்ணி இந்த கோழிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழி, முட்டைக்கோழிலாம் எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பால் ஊற்றுங்கம்மா. அது கூடுதலாக வேகணும். அதோட அதை அரைஞ்சிருச்சு. மஞ்சள் இலையை வெட்டி பொடிசாக வச்சுருக்கு. இந்த இதில் வந்து இந்த புளிச்சக்காயை போடுங்கம்மா. புளிச்சக்காய் இல்லாதவங்க இது புளி பேஸ்ட்டு அதை செஞ்சு அதை திக்காக கரைச்சி வச்சு போடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ உப்பை பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு வேணுண்டா போட்டுக்கரலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிரிசி தேங்காய் வறுவலை போட போகிறோம். அந்த ரெசிபிக்கு இது ரொம்ப முக்கியமாக, ரெண்டாங்கிற கோழி ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். இங்கே மயக்கிறவங்க ஒரு எல்லா விசேஷத்துக்குமே அவங்களுக்கு வந்து முன்னுக்கு நிற்கிறது இந்த ரெசிபி. இந்த கோழி ரெண்டாங்க, இறைச்சி ரெண்டாங்க தான். இங்கே உள்ளவங்களுக்கே ரொம்ப பேருக்கு நம்ம ஆளுகளுக்கே தெரிய வாய்ப்பு இல்லைம்மா. இதெல்லாம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வித்தியாசமான முறையில் இருக்கும். நம்ம வித்தியாசமாக இருக்கும்மா. அதோட ரசனை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாேருக்கும். நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இந்த இதில் நம்ம வந்து மஞ்சள் இலையை பொடிசாக வெட்டி போட்டு விட்டுட்டு அடுப்பை அடைச்சிட வேண்டியதாம்மா. அவ்வளோதாம்மா, கோழி ரெண்டாங்க முடிஞ்சிருச்சு. இது வந்து வெள்ளைச்சோறு, நாசிமிங்க, நெய்ச்சோறில் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு டிஷ்ஷு எதுவுமே தேவையே இல்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா தீமுனை வச்சு வெள்ளரியை வச்சுக்கிறோங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்